என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்கவிட்டாய். ஆனால் நிச்சயமாக உன்னை அழிக்க நினைக்கின்ற ஒருவரை நீ இன்றே கண்டுகொண்டு அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பிவிடுவாய். என் குழந்தையே, கருப்பன் உனக்கு தருகின்ற எச்சரிக்கை பதிவு என்று மட்டும் இதனை சொல்லிவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கை கருப்பன் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் மீட்டு கொண்டு வர வந்திருக்கின்றேன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, எந்த விஷயங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட திசையில் நோக்கி நின்று கொண்டிருக்கிறது என்பதை பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். பல துரோகங்களையும் பல எதிரிகளையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையெல்லாம் உன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்பதையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் அவ்வளவு எளிதில் சற்றென்று சரியாக புரிந்து விடுவதில்லை. தன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் எல்லோருமே நாம் நல்லவராகவே பார்த்தாலே நம்மோட எந்த ஒரு தவறு செய்தாலுமே அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை சற்றென்று கெட்டவர்கள் என்று உன்னால் சொல்லவும் முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நான் என்னதான் செய்வது என்று சொல்லி என் குழந்தை நீ உன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? ஆனால் இந்த கருப்பன் நான் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் உன் துன்பங்களை நினைப்பவர்கள் யார் என்பதையும் நான் எப்போதுமே அடையாளம் காண்பித்துதான் வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளையும் இனி உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களையும் என்னவென்று உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மிகுந்த எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும். நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பார்க்கத்தான் இந்த கருப்பனுக்கு மிக பெரிய ஆவலாக இருந்திருக்கின்றது. நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாய். ஆனால் அது இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி அல்லவா? என்னுடைய வெற்றியை இந்த சுயநலமாக இருப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? கருப்பன் சுயநலமாக இருப்பது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சுயநலத்தினால் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து இப்போது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு தீய சக்திகளின் காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்பதையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் இந்த 2 திசையில் இருப்பார்கள். உனக்கு வேண்டாவதாராக இருப்பார்கள். உன் உயிரையே அதில் ஒருவரை மட்டும் நினைக்க பறிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த திசையில் இருப்பார்கள் என்று அறியாமல் இருக்கின்றாய் அல்லவா? அதனால் தான் இன்று உனக்கு கருப்பன் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். எந்த திசையில் இருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். ஆனால் அவர்களை எளிதாக உன்னால் அடையாளம் காண முடியும் அல்லவா? தேவையில்லாத எந்த ஒரு கவலையும் இல்லாமல், தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் எப்போதுமே உன்னோடு இருந்து உன்னால் நிச்சயமாக உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினி ஒவ்வொரு நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னை வந்து சேரும் என்பதை நீ நினைத்துவிட பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கே நிச்சயமாக கண்டிப்பாக வந்து நிற்கும். உனக்கு ஆறுதலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை அல்லவா? சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை அவர்கள் நீ என்னவனால் நமக்கென என்று சொல்லி கொடுக்கும் போது நான் அவர்களுக்காக இரக்கப்படுவதில் எந்த நியாயம் இருக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது
என்னவென்று சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக தான் இருப்பார்களா, நம்மிடத்தில் நாடகத்தை ஆடிக்கொண்டிருப்பார்களா? ஆனால் பழக பழக இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நமக்கு தெரிய வருமா என்று இவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாக நமக்கு புரிய வந்துவிடும். இனிமேலும் இது போன்ற விஷயங்களை நீ நமக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா? இவர்கள் யார் என்பதையும் அவர்கள் வெளிக்காட்டுவதற்கான ஒரு நேரமாக நமக்கு ஒரு வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரை பற்றியும் சரியாக தெரியாமல் அவர்களை தூக்கி தலையில் வைத்துவிட்டு ஆடிக்கொண்டிருக்க கூடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை இன்று உன் அப்பன் சொன்னது போல எந்த திசையில் இருக்கிறார்கள், உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், இதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் ஏராளம். இந்த முயற்சிகளை பல காலமாக தொடர்ந்து இவர்கள் எடுத்து உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இருப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாதது போனால் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் கடைசி வரையிலும் தெரிந்திருக்க போவதே இல்லை. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்க தயாராகி விட்டார்கள். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா, புரியவில்லையா? என் குழந்தையே, இவர்கள் உன்னை எல்லாவற்றிலும் குழப்பமடைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நடந்துவிட்ட நல்ல விஷயங்கள் கூட நடக்காதது போல காண்பிக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ சரியாக யோசிப்பதை விட நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற வேண்டுமென்றே குழப்பமடைய வைப்பதுதான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிக்க முடியாது. ஏனென்றால் கேட்டால் அவரவர் விருப்பம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் என் குழந்தையை இவர்கள் திட்டத்தை தீட்டும் போது இந்த கருப்பன் அருகில் இருந்து கேட்டதனால் தான் உனக்கு சொல்கிறேன். இது போன்று ஒரு ஈவு இரக்கமற்ற மனிதர்களை நான் எங்கும் பார்த்தது கிடையாது. எத்தனையோ நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது என் குழந்தை, நீ இதையெல்லாம் என் பிள்ளை நீ வைத்துக்கொண்டு இவரிடத்தில் எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை உன்னால் முடியும். அது என்ன தெரியுமா? இவர்களுக்கு நீ செய்த நன்றியும் இவர்களுக்கு நீ செய்து கொடுத்த உதவியும் நிச்சயமாக இனி எப்போதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். யாருக்கு எதை செய்தால் அது என்னவாக மாறும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்புகளை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா? நான் உண்மையில் கஷ்டப்படுகின்றவர்களையும் உண்மையில் வாழ்க்கையில் வேதனைப்படுபவர்களையும் விட்டோம். ஆனால் இங்கு யார் நம்மிடத்தில் அவர்களை நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தோமோ, நம்மிடத்தில் நடித்தவரினுடைய நட்பை உண்மை என்று நம்பி அவர்களுக்கு பலவிதமான உதவிகளையும் செய்து கொடுத்து இப்போது தோல்வியை சந்தித்து கொண்டிருப்பாய் அல்லவா? இந்த தோல்வி நிச்சயமாக இனிமேலும் தொடர வேண்டாம். அப்படியானால் முதலில் இவர்களோடு பேசுவதையும் பழகுவதையும் இவர்களுக்கு உதவி செய்வதையும் நிறுத்திவிட வேண்டும். அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுப்பது, அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் இவர்களின் வேலையாக இருக்கும்போது இனி அவர்களுக்கு தொடர வேண்டாம். உடன் பிறந்த 2 பேர், இந்த 2 பேரும் இருக்கின்ற திசையை உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, இதில் ஒருவர் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து வடமேற்கு திசையிலும், இன்னொருவர் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து நேராக மேற்கு திசையிலும் இருக்கின்றார். என் குழந்தையே, இவர்களை என் பிள்ளை எல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கின்றார். நீ இருக்கின்ற
இடத்திலிருந்து நேர் எதிர் திசையில் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது என் குழந்தையை இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்துவிட அவர்களால் ஆன அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தெய்வமாக நின்று உன்னை காத்து நிற்கும் போது என் பிள்ளையை இவர்கள் எந்த திசையிலிருந்து என்ன சூழ்ச்சிகள் செய்தால் நம் தெய்வம் எதையும் நம் அருகில் நெருங்க விடாது என்பதை அறிந்துதான் இருக்கவில்லை. எப்படியெல்லாமோ உன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நீ அழுது புலம்புகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உண்மைதான். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் ஒருவரின் உயிர் போய்விட்டது என்றால் அதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையலாம். நாம் தான் நல்லவர்கள், அதனால் நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கெட்டவர்கள், அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற உணர்வோடு அவர்கள் உன்னை இங்கிருந்து அனுப்ப பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்களை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன். எந்த திசையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். அப்படியானால் இனி என்ன செய்ய வேண்டும்? கருப்பன் கொண்டு வந்த இந்த செய்திக்கான பலன் என்ன? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை பறிக்க வேண்டுமென்று நினைக்கின்ற அளவிற்கு கொடூர மனம் கொண்ட பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமைப்பட்டுக்கொள். ஏன் தெரியுமா? இவ்வளவு விரைவாக இவர்களை பற்றி தெரிய வந்து விட்டதல்லவா? இல்லை என்றால் இன்னுமே அவர்கள் பல உதவிகளை செய்து நீ ஏமாந்து போயிருப்பாய் என்பதுதானே உண்மை. மேலும் மேலும் பல ஏமாற்றங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து நீ வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுக்கி செல்வதற்கு பதிலாக நிச்சயமாக யார் இது போன்ற விஷயங்களை என்னிடத்தில் காண்பித்து கொடுக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நான் சற்றென்று உடனே வெளிப்படுத்தி விடுவேன். சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளையும் உடனே நான் உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடுவேன். ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று எதை செய்தாலும் நடந்து விடுமா? தெய்வத்தினுடைய சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடந்து விடாது. அதனால் இந்த தீய சக்திகள் அத்தனையுமே அவரிடத்தின் வாழ்க்கைக்குள்ளேயே திரும்ப செல்ல போகின்றது. கருப்பனினுடைய சக்தி அதிகரிக்கின்றது என்பது அவர்களுக்கு வேண்டுமானால் புரியவில்லை. ஆனால் எனக்கு புரியும் என்ன நடக்கிறது என்று, என் வாழ்க்கையில் எப்போதும் என்ன நடக்கிறது என்று. என் பிள்ளையே, நம்மை சுற்றி என்ன யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நான் சரியாக பெற்று கொண்டால் போதும். வருகின்ற தீமைகளை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். இவர்கள் வடமேற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு துக்க நிகழ்வு நடந்துவிட்டால் போதும், அதை தான் யோசிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய சந்தோஷம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, உனக்கு ஏற்பட்ட பல இன்னல்களையும் பல சோதனைகளும் நான் என்றுமே பொறுப்பேற்பேன். அதற்கு நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. அவர்கள் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் யாரும் நிச்சயமாக எந்த வகையிலும் பாதிக்க மாட்டார்கள். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வெற்றியை நிச்சயமாக யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. நீ விட்டு கொடுக்கின்ற நேரம் ஒவ்வொரு நாளும் வரும். அப்போது மற்றவர்களுக்கு உன்னால் ஒவ்வொரு உதவிகளையும் நீ செய்து கொடுத்து விடலாம். நடக்கின்ற விஷயங்களையும் உன்னை தயார்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் துரோகத்தை வேரோடு எடுத்துவிடும் என்பதையும் மறந்து விடாதே. உயிர் போகின்ற அளவிற்கெல்லாம் இவர்களுக்கு என்னதான் செய்ய நினைத்தாலும்
இந்த கருப்பன் ஒருபோதும் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.